கண்களை சுத்தம் படுத்துவதற்கு விளக்கெண்ணெய் விடுற பழக்கம் இருந்ததுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அதை நம்ம பின்பற்றலாமா? இல்லைங்க. இந்த ஊர்லலாம் வந்து கிராமப்புறங்கள்லாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு சில வகையான மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து வீடு வீடாக வந்து சனிக்கிழமையான எண்ணெய் தேய்ச்சி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க, மசாஜ் மாதிரி பண்ணிட்டு போவாங்க. அதுக்குன்னு ஒரு சாரார் மக்கள் இருக்காங்க, அது அவங்களுடைய தொழில். அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லெண்ணெய் தான் தேய்ப்பாங்க. நான் பார்த்ததில்ல. காதில் கொஞ்சம் எண்ணெய் விடுவாங்க காதை சுத்தம் பண்ணுறதுக்கு, கண்ணில் கூட 2 சொட்டு எண்ணெய் விடுவாங்க. அது வந்து தேவையற்ற ஒன்றுங்க. கண்டிப்பாக விளக்கெண்ணெய் வந்து விஷத்தன்மை வாய்ந்தது. அதில் வந்து நீங்கள் கண்ணில் விட வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து எந்த காலத்தில் அது ஏற்படுத்ததில்லை. இன்றைக்கி அது யாராவது பரம்படுத்தினாங்க, அது தவறான பழக்கம். கண்களில் வந்து எண்ணெய் எதுவும் விட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்களுக்கு ஒரு சில மருந்துகள் தேங்காய் எண்ணெய் வழியாக செய்யப்படுகிறது, நல்லெண்ணெய் வழியாகவும் செய்யப்படுகிறது. அது கண் மருந்துகள். அது மருந்தாக மாற்றப்பட வேண்டும். அப்போ தான் அதை வந்து நீங்கள் கண்ணில் விட முடியும். கண்ணில் வந்து நீங்கள் வந்து கண்ணை தூய்மையாக வச்சுக்கணும், கண்ணை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல நாட்டு பசுவனுடைய பால் கிடைச்சிதுன்னா அதில் தயிர் செஞ்சு ஒரு மண்பாண்டத்துலேயோ இல்லை பீங்கான் பாண்டத்துலேயோ செய்யணும். மெட்டலில் செய்யக்கூடாது. செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எருமை மாட்டு பாலில் நீங்கள் தயிர் துவைச்சிங்கன்னா கட்டியாக இருக்கும், தண்ணீர் இருக்காது. அதை பயன்படுத்தக்கூடாது. நல்ல நாட்டுக்கறவை பசுமாடினுடைய பாலில் துவைச்ச தயிர், இந்த தயிரை பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஒரு 20-30% அந்த ஒரு லைட் ஒயிட்டாக ஒரு தண்ணி இருக்கும், லேசாக வெண்மையாக இருக்கும் அந்த தண்ணி லைட்டாக. அந்த தண்ணீரை எடுத்து காலை எழுந்தவுடன் அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் 2 சொட்டு 2 கண்லையும் 2 சொட்டு விட்டுக்கினீங்கன்னா உங்கள் கண்கள் வந்து அவ்வளவு தூய்மையாக இருக்கும், அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும், அவ்வளோ ஒரு நன்மை கொடுக்கும். அதுக்கு பேர் வந்து முன்னீர்னு பேர். முன்னீர் தான் அந்த தயிரில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு பேர் முன்னீர். முன்னீரை தாண்டி கண்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு வெளிப்புற பொருள் எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. வணக்கம், நன்றி.